ஹலோ நண்பர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரே. வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி. அத்தியாயம் 9. போதையின் வீரியத்தால் தலைவலியில் தவித்துக் கொண்டிருந்த விஜய் தினேஷிடம் மாத்திரையை வாங்கி போட்டுவிட்டு படுத்து உறங்கியவன் கிட்டத்தட்ட மாலை 3 மணிக்குத்தான் கண் விழித்தான். அவன் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்க அவனுக்கு உணவு பரிமாறிய தினேஷ், பாஸ், ஸ்ரீகாந்த் சார் கால் பண்ணாரு. டோரியன் லொகேஷன் பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னாரு. நீங்க ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் உங்க கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டாரு. மீட்டிங் எப்போ ஷெட்யூல் பண்றது என்று கேட்டான். அதான் அவன் அரேஞ்ச் பண்ண. லாஸ்ட் மீட்டிங்கே தரமா இருந்துச்சே, அதுக்குள்ள அவனுக்கு அடுத்த மீட்டிங் அவசரமா என்று விஜய் நக்கலாக கேட்க, அவன் எதை மனதில் வைத்துக் கொண்டு அப்படி சொல்கிறான் என்று புரிந்து கொண்ட தினேஷ், இது ஒரிஜினல் மீட்டிங் தான் பாஸ். அவரோட அசிஸ்டன்ட்ஸ் லொகேஷன் பார்த்துட்டு வந்துட்டாங்களாம். அத பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஃபைனல் பண்ணுன்னு சொன்னாரு என்றான். எப்படியோ நேத்தடிச்ச சரக்கு மறுபடியும் மனச குழு குழுன்னு ஆக்கிடுச்சுடா. எந்த மீட்டிங்கா இருந்தாலும் நான் ரெடி தான். அவனை கிளம்பி உடனே இங்க வர சொல்லு என்ற விஜய் சாப்பிட்டு விட்டு தனது ரூமிற்கு சென்றான். சில நிமிடங்களில் டைரக்டர் ஸ்ரீகாந்த் அங்கே வந்து சேர்ந்தார். விஜய் வழக்கம் போல கெத்தாக கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்க, பவ்யமாக அவன் முன்னே வந்து நின்றார் டைரக்டர் ஸ்ரீகாந்த். தன் ஒரு கையால் சைகை செய்து அவரை உட்கார சொன்ன விஜய், அவன் தானே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும்னு கேட்டான், அவனே பேசட்டும் என்று நினைத்து திமிராக அமைதியாகவே இருந்தான். விஜய் சாதாரணமாக இருப்பதை வைத்து தன் மீதும் தன் மகள் மோனிஷாவின் மீதும் அவன் கோபமாக இல்லை என்று உறுதி செய்து கொண்ட ஸ்ரீகாந்த் தைரியமாக பேச தொடங்கினார். சார், நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரிதான் ஸ்டோரியில நான் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்கேன். நீங்க உங்களுக்கு ஓகேவான்னு பாக்குறீங்களா என்று கேட்க, என்றான் விஜய். ஆல்ரெடி இருந்த மாதிரி நம்ம கதையோட ஹீரோ ஒரு அனாத ஆசிரமத்துல வளர்ந்து இப்படியே பெரிய ஆள் ஆகிடுறான். அவன் பெரிய பிசினஸ்மேன் ஆனதுக்கு அப்புறமா அவனோட பேரண்ட்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க அப்பா அம்மாவை ஏமாத்தி அவனோட தாய்மாமா தான் எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிட்டு அவனையும் கொண்டு போய் ஆசிரமத்துல விட்டத அவ கண்டுபிடிக்கிறான். சொத்துக்களையும் இழந்து பையனையும் இழந்து வருத்தத்துல இருந்த ஹீரோவோட அப்பா அம்மா சூசைட் பண்ணி செத்துடுறாங்க. அவனோட மாமா ஃபேமிலிய பழிவாங்க நினைச்சு ஹீரோ அவனோட சொந்த ஊருக்கு போறான். அங்க போய் அவன் யாருன்னு சொல்லாம அவனோட மாமா ஃபேமிலிய பக்கத்துல இருந்து வாட்ச் பண்ணி அவங்கள அழிக்கிறதுக்கு பிளான் போடுறான். அந்த கேப்ல ஹீரோவோட மாமா பொண்ணுக்கு ஹீரோ மேல லவ் வந்துருது. ஆனா நம்ம ஹீரோ தான் ஆல்ரெடி அவனோட பர்சனல் அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயின லவ் பண்ணிட்டு இருக்கானே, அதனால அவளை கண்டுக்காம இருக்கான். இருந்தாலும் அந்த பொண்ணு விடாம ஹீரோ பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல ஹீரோவுக்கும் அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் வருது. இருந்தாலும் அவதான் குடும்பத்தை அழிச்சவனோட பொண்ணுங்கிறதுனால தன்னோட மனச மாத்திக்கிட்டு அவளை வச்சு மாமா ஃபேமிலிய லாக் பண்ணணும்னு நினைக்கிறான். அங்க நடக்கிறத எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின், ஹீரோ நம்ம கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைச்சு பயந்து கிளம்பி அந்த வில்லேஜுக்கு வரா. இப்போ ஹீரோயின், தன்னோட மாமா பொண்ணு, அவளை வச்சு அவன் போட்ட பிளான், இது மூணுக்கும் நடுவுல சிக்கிக்கிறான் ஹீரோ. ஹீரோவோட மாமாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். இவளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு தான் தன்னோட ஃபேமிலியவே ஹீரோவோட மாமா அழிச்சிட்டாருங்கிறதால அந்த பொண்ணும் மாமாவோட குடும்பமும் எப்பவுமே சந்தோஷமாவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான் ஹீரோ. அவங்க எல்லாரையும் கொல்றதை விட இதுதான் அவங்களுக்கு கரெக்டான பனிஷ்மெண்டா இருக்குன்னு அவனுக்கு தோணுது. சோ அத்தை பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுமைப்படுத்தலான்னு ஹீரோ டிசைட் பண்றான். ஆனா ஹீரோயின் அவனோட பிளான பத்தி ஹீரோ சொல்லியும் கூட அத ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதனால அவங்க 2 பேருக்கும் நடுவுல சண்டை வந்து அவங்க பிரிஞ்சிடுறாங்க. தன்னோட பழி வாங்குற எண்ணத்துக்காக ஹீரோ தன்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறத ஏத்துக்க முடியாம ஹீரோயின் சூசைட் அட்டம் பண்ண பாக்குறான். அதுல இருந்து அவளை காப்பாத்தின ஹீரோ மாமா குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு வேற ஒரு பிளான் யோசிக்கிறதா சொல்லி ஹீரோயினை யாருக்கும் தெரியாம சென்னையில வச்சு மேரேஜ் பண்ணிக்கிறான். அதே சமயம் தனக்கு மேரேஜ் ஆனதை மறைச்சு மாமா பொண்ணு கூட பழகுறான். அந்த பொண்ணு ஹீரோ லவ் பண்றேன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்றா. ஹீரோ என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறான். ஹீரோ பெரிய பணக்காரனா இருக்கிறதுனால தன்னோட பொண்ணு அவனை லவ் பண்றது தெரிஞ்சு அவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சு ஹீரோவோட மாமா பிளான் பண்றான். இதுதான் முன்னாடி ஹீரோவோட பிளானா இருந்துச்சு அப்படிங்கறதுனால அவன் ஓகே சொல்லிடுறான். அதே சமயம் ஹீரோயின் கிட்ட பேசி அவளையும் பிரெயின் வாஷ் பண்ணி மாமா பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவளை ஓகே சொல்ல வைக்கிறான் ஹீரோ. அவன் நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்குது. மாமா பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட சேர்ந்து வாழாம அவ யாருன்ற உண்மைய சொல்லி டெய்லியும் அவளை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கான். அதனால தன்னுடைய தப்ப உணர்ந்த அந்த மாமா திருந்தி
ஹீரோ கிட்ட சாரி கேட்டு தன் பொண்ணு கூட வாழ சொல்லி கேக்குறான். ஆனா ஹீரோ கேக்கல. அந்த சமயத்துலதான் ஹீரோவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சுன்னு அவங்க எல்லாருக்கும் தெரிய வருது. அதனால மனசு உடைஞ்சு போய் ஹீரோவோட அன்பு கிடைக்காம வெக்ஸான அவனோட மாமா பொண்ணு நிஜமாவே சூசைட் பண்ணி செத்து போயிட்டா. அவ செத்து போனதுக்கு அப்புறம் தான் அவ மேல தனக்கு எவ்வளவு பாசம் இருக்குங்கறத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இப்ப நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து வாழ முடியாம அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறான். கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவன் இந்தியாவுக்கு வரும்போது ஹீரோயினுக்கும் அவனுக்கும் ஒரு பையன் இருக்கிறது அவனுக்கு தெரிய வருது. அதனால அந்த பையனுக்காக அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க. இதுதான் சார் ஸ்டோரி. இதுல நிறைய சீன்ஸ் வில்லேஜ்ல தான் வரும். அதனால முதல்ல அங்க நம்ம ஷூட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் என்றான் ஸ்ரீகாந்த். அவன் பேசி முடிக்கும் வரை அமைதியாக இருந்த விஜய், ஸ்டோரி எல்லாம் ஓகே தான், பட் இதுல ஹீரோ கேரக்டருக்கு மாஸ் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. ஹீரோவை கெத்தா காட்டுற படத்துல மட்டும்தான் நான் நடிப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா என்று தன் கம்பீர குரலில் கேட்க, சார் நான் வெறும் அவுட்லைன் ஸ்டோரி மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஊர்ல ஹீரோவோட மாமா பொண்ணு மேல ஒரு ரைஸ் மில் ஓனருக்கு கண் இருக்கும். அவனும் பணக்காரன் தான், ஆனா கொஞ்சம் கிழவன். அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தர சொல்லி ஹீரோவோட மாமா கிட்ட கேட்பான். பட் ஏற்கனவே வசதியா இருக்கிற அந்த மாமா இவனை மாதிரி ஒரு ஆளுக்கு எல்லாம் பொண்ணை கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிடுவான். சோ ஹீரோவுக்கும் அந்த ரைஸ் மில்காரனுக்கும் நிறைய ஃபைட்ஸ்ன்னு இருக்கும். அப்புறம் உங்களோட பிசினஸ் பார்ட்னர் ஒருத்தன் உங்களை ஏமாத்த ட்ரை பண்ணுவான். அவன் கூடயும் நிறைய ஃபைட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஸ்டோரி எழுதும்போது ஹீரோவுக்கு மாசின் இல்லாத மாதிரி நான் ஸ்டோரி எழுதுவனா சார் என்று கேட்டான் ஸ்ரீகாந்த். சரி ஓகே, இந்த ஸ்டோரிக்கு இதுக்கு மேல வேற சீன் வச்சாலும் நல்லா இருக்காது. இதையே ஃபைனல் பண்ணிக்கலாம். அந்த மாமா பொண்ணு கேரக்டரும் இம்பார்ட்டன்ட் ரோல் தான். அதுக்கு யார் சூஸ் பண்ணிருக்கீங்க என்று விஜய் கேட்க, சார் இந்த கேரக்டருக்கே செஞ்ச மாதிரி அந்த ஊரோட பிரசிடென்ட் பொண்ணு இருந்தா, அதான் அவளையே இந்த ரோலுக்கு செலக்ட் பண்ணிருக்கோம். என்னோட அசிஸ்டன்ட் அங்க போய் அந்த பொண்ண ஆடிஷன் பண்ணி எனக்கு வீடியோ சென்ட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு அவ இந்த கேரக்டருக்கு கரெக்டா இருப்பா. நிஜமாவே அவ ஒரு கிராமத்து பொண்ணுங்கிறதால நம்ம பெருசா அவளுக்கு எதையும் சொல்லி கொடுத்து நடிக்க வைக்க தேவையில்ல என்றான் ஸ்ரீகாந்த். அதுவும் சரிதான் என்று நினைத்த விஜய், ஷூட்டிங் எங்க என்று கேட்க, மதுரையில பிளான் பண்ணிருக்கோம் சார். நான் சொன்ன அந்த பொண்ணோட ஊரு சோழவந்தான் தான். சூப்பரான வில்லேஜ். அங்க லொகேஷன் பார்க்க சொல்லி ஆள் அனுப்பியிருக்கேன். அவங்க வீடியோஸ் எல்லாம் எடுத்து அனுப்பியிருக்காங்க. அதையெல்லாம் பார்த்து நீங்க ஓகே பண்ணிட்டா இந்த வீக்கே நம்ம ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்றான் ஸ்ரீகாந்த். ப்ரொடியூசர்னா எல்லாத்தையும் சும்மா சும்மா நான் தான் பார்த்து ஃபைனல் பண்ணுமா? மீட்டிங் பிளான் பண்றதுக்கெல்லாம் எவ்வளவு யோசிக்கிறீங்க? ஒரு லொகேஷன் பார்த்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரியாதா? அதெல்லாம் நீங்களே பார்த்து பண்ணுங்க. என்னோட ஆபீஸ் ஒர்க் வேற எனக்கு நிறைய இருக்கு. நான் ஷூட்டிங்க்கு டேட் கொடுக்கறதே பெரிய விஷயம். சும்மா ஒவ்வொன்னுக்கும் என்ன பண்றதுன்னு கேட்டுக்கிட்டு வந்து என்கிட்ட நிக்காதீங்க என்று கடுமையான குரலில் விஜய் சொல்ல, ஓகே சார் ஓகே சார், டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க உங்களோட ஷெட்யூலை ரெடி பண்ணி எனக்கு ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா நான் ஷூட்டிங் டேட்ஸை ஃபைனல் பண்ணிடுவேன் என்றான் ஸ்ரீகாந்த். அத பத்தியெல்லாம் நீங்க தினேஷ் கிட்ட பேசிக்கோங்க என்ற விஜய் அதற்கு மேல் ஸ்ரீகாந்திடம் பேச பிடிக்காமல் எழுந்து சென்று விட்டான். காதல் மலரும்.